ஆமா சொல்லுங்கம்மா. கடகராசிக்காரர்களுக்கு சனி வந்து 7, 8 குடையவர். ஆனா பாருங்க பாக்கிய சனியாக 9ல் இருக்கார். இவங்களை விட்டு பிரியக்கூடிய அந்த ஒரு உறவு யாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குமா, சொல்லுங்க. சனி பகவானுடைய பார்வையானது கடகராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்படி இவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பெரிய பாதிப்புகள் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதேனும் வாழ்வியல் பரிகாரம் சொல்லுங்கம்மா. இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து தாய்மை குணம் அதிகமா இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல சனி வக்ர பயிற்சி நடைபெற்று இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில 12 ராசிக்காரர்களுக்கும் நடைபெறக்கூடிய சாதக பாதக நிலையை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களை விட்டு பிரியக்கூடிய இல்ல விலகி போகக்கூடிய ஒரு உறவு, இந்த சனி வக்கர பயிற்சினால உங்களை விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு யார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து விளக்கி சொல்ல போறோம். இவற்றை பற்றி தெளிவாக நமக்கு கூறுவதற்காக ஜோதிட துறையில ரொம்ப வருடங்களாக பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிடர் மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய இந்த பதிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 12 ராசிகளுக்குமான வக்கர பயிற்சியை பற்றிய சனி வக்கர பயிற்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வாங்க முதல்ல அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. உங்களை பார்த்தோன்னா ஒரு தைரியமே வருது. ஏன்னா சனின்னு சொல்லவே பயமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஆனா அவரை பார்த்து பயப்படக்கூடாது, நீதிமான் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு தெளிவா நீங்க எடுத்து சொன்னாலுமே வக்கர பயிற்சி அப்படின்ற அந்த பெயர் கொஞ்சம் பயமுறுத்தலா அச்சுறுத்தலா எங்களுக்கு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு வக்கர பயிற்சி, ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்களுக்கு இருக்க போகுது, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, இது எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு உறவுகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வக்கர பயிற்சியில நம்ம விட்டு ஒரு உறவு விலக போகுது அப்படின்ன உடனே அது என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கவும் நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். இதற்கான ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்மா. ஆர்த்தி விலாக் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி, சனி பயிற்சியானே எல்லாத்துக்கும் பயம். ஆமா, இது குரு பயிற்சிகளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதே குரு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்காருன்னு கொடுக்க மாட்டாரு. சனி அப்படிங்கிறவரோ தான் பாருங்க நீதிமான். இப்ப கடுமையான ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அதை பத்தி பயப்படுவோம்ல. ஆனா அவர் சரி நல்லதான் செய்வாரு, ஆனா பயப்படுவோம் நம்ம வந்து. அதே மாதிரிதான் சனியை பார்த்து பயப்படுற தன்மையும் பாருங்க. ஏன்னா சனி வந்து நார்மலா பாருங்க இப்ப மீனத்துல தான் இருக்காரு. மீனத்துக்கு வந்தோடனே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்ம எல்லாம் பயப்படக்கூடிய அவளை இருந்துச்சு. இப்ப அதே சனி வந்து வக்கரத்துல இருக்காரு. வக்கரம் அப்படின்னாலே பாருங்க சூரியன். சூரியன் தான் மொத்த கோள்களையும் மொத்த கிரகங்களையும் தன்னுடைய சக்தி மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். அதே சூரிய பார்வை அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போகணும். அப்ப இப்ப சனிக்கு வந்து சூரியனுடைய இந்த தன்மை வந்து கிடைக்கல. அப்ப கிடைக்கல, இப்ப ஒரு சக்தி கிடைக்கல, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற பின்னோக்கி போவோம்ல. அதேதான் பாருங்க. இப்ப முன்னாடி போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில போய்கிட்டே இருப்போம். நம்மளால முடியல, நம்மகிட்ட ஒரு சக்தி இல்லைன்னா என்ன செய்வோம், அப்படியே பின்னாடி போவோம் இல்ல, அப்படியே தின்றுவோம்ல. அதேதான் பாருங்க, சூரியனுடைய அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால சனி கிரகம் தன்னுடைய டிராவல்ல அப்படியே பின்னோக்கி ஆகுறாரு. இதை நம்ம வந்து ரிவர்ஸ் வக்ரகதி அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் நிறைய முறைகள் வித்தியாசம் இருக்கும். முன்னோக்கி போறப்ப நம்ம நேர்மையான சிந்தனைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அதே இது பின்னோக்கி போனா எல்லாத்துலயும் மாற்றம் வரும்ல. இதுதான் பாருங்க சனி வக்ரகதி அப்படிங்கிறது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம், பொதுவாகவே எல்லா கிரகமே வந்து ஏதாவது ஒண்ணு வக்ரமாக இருந்ததுன்னா ராகு தவிர்த்து, ராகு இயற்கையான குணமே வந்து வக்ரம் தான், அதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர காலத்துல ஒரு நன்மையை கொடுப்பார். செய்யக்கூடிய நன்மையில அதிகமா கொடுப்பார். அதே ஸ்தானத்துல அந்த சனி வந்து ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தாரு அப்படின்னா அதிகமான கெடுதலையும் கொடுப்பார். அதுதான் சனிக்கு பொதுவான பரிகாரம். அவரை பத்தி பயப்படவே வேண்டாம் அப்படின்னா அவங்கவங்க வீட்டுல வந்து அழுக்கு துணியை முதல்ல சேரக்கூடாது. இது பொதுவா எல்லா ராசிக்காரருக்குமே வந்து
அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சட்டை வந்து போட்டா 4 நாளைக்கு போட்டுக்குவாங்க. நான் கழட்டிக்கிற சட்டை போடுறேன் அப்படி போடக்கூடாது. ஒரு நாள் உடுத்தின ஆடையை மறுநாள் போடக்கூடாது. அவங்க வீட்டுல உள்ள அந்த லெட்டின் டாய்லெட் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுகெல்லாம் இருந்தாலே வந்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். சனி வக்கரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது. இப்ப கொஞ்சம் எல்லாருமே நம்ம ரிலாக்ஸ் ஆயிருப்போம். ஏன்னா வக்கர பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறதுமா? சனி வக்கரமானது ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது. அதுலயும் பாருங்க அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் குருபகவானுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. கடகத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்டோபர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்ம வீட்டுக்கு போயிடாரு. அப்ப சனியோட பார்வை வந்து அங்க கிடைக்கல. அப்ப அந்த அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இடப்பட்ட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருமே பொதுவா கவனமா அவருக்கு உண்டான ஒரு வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு எல்லாம் நன்மையில் நடக்கிறோம்னா இந்த கிரகத்துடைய வேலைகள் வந்து அப்புறம் யார் செய்யறது? அது சனிதான் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பா அது நம்ம இப்ப இல்ல முன் ஜென்மத்துல கொடுக்கக்கூடிய செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல அதற்கான விளைவுகளை தான் இப்ப அவர் வந்து கொடுக்கிறாரு. இந்த விளைவின் வீரியத்தன்மையை குறைப்பதற்கு நிச்சயமா நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை, சனி பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடிவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்திரும் 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரர்களை விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசியா நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதற்கு முன்பு அம்மா கிட்ட, நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நேரடியா கன்சல்டிங் ஆன்லைன் மூலமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக பிரைவேட்டா உங்களுக்குன்னு தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். சனி வக்கர பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல 12 ராசிகள்ல கடகராசி அன்பர்களை விட்டு விலகக்கூடிய அந்த ஒரு உறவு யார்? இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது? அம்மா சொல்லுங்கம்மா. கடகராசிக்காரர்களுக்கு சனி வந்து 7-8 கூடையவர். ஆனா பாருங்க பாக்கிய சனியாக 9ல இருக்காரு. அப்ப 9ஆம் சனி இருந்து எந்த ஒரு கிரகம் தான் நன்மை தான் செய்யணும். அதான் ஒரு ஜோதிட விதி. ஆனா இப்ப பாருங்க அந்த அதே சனி வந்து வக்கரமா இருக்கிற. அப்ப வக்கரமா இருக்கிறப்ப தன்னுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துலயும் சூரியன் வந்து ஆட்சி. அப்ப தன்னுடைய குடும்ப உறவுகள்ல அது குறிப்பா வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப வந்து கவனமாக அவங்களுடைய உடல் நலத்திலேயே ஆகட்டும், அந்த ஒரு திருமண உறவுகள் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்கணும். இது கடகராசியை சேர்ந்த பேரண்ட்ஸ்க்கு. அதே நேரத்துல இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய வந்து வியாபாரம் பார்க்கணுங்கிற விருப்பம் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. நான் எப்படி போய் அடுத்தவருக்கு போய் வேலை பார்க்கறது, எனக்கு வந்து வியாபாரம் பார்க்கணும், அந்த பிசினஸ் மைண்ட் ரொம்ப இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதிகமா வந்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப இந்த வியாபாரம் பார்க்கக்கூடிய அந்த கடகராசினியர்களுக்கு இந்த சனி வக்கர காலத்துல வந்து தன்னுடைய வரக்கூடிய வருமானத்தை, அந்த லாபத்தை வந்து சேமிக்கணும். முதல்ல கையில காசு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு 10,000 இருந்துச்சுன்னா அந்த 10,000க்கு செலவு வந்துடும். அன்றாடம் இது நடக்கக்கூடிய விஷயமாவே இருக்கும். அதை வந்து ஏதாவது ஒரு ஆர்டியோ அந்த மாதிரி நீண்ட கால சேமிப்பாக இவங்க போட்டாங்கன்னா இந்த சேமிப்பும் கூட ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த சனி வந்து பாக்கியத்துல உட்காந்துருக்காரு, வக்கரமாக இருக்காரு. இவங்க லாபஸ்தானத்தை வர சனி பாக்குறாரு. அப்ப லாபஸ்தான லாபங்கள் வரும், அந்த லாபத்தையே வந்து விரயமாக மாத்துவார். அதனால நம்ம வந்து அசுப விரயமா மாத்தாம இருக்கிறக்காண்டிதான் நம்ம அதையே ஒரு ஆர்டி கட்டுறது, இந்த மாதிரி ஒரு சுப விரயமா இல்ல ஒரு இடம் வாங்கி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு வந்தாங்கன்னா இந்த விரயங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இவங்களை விட்டு பிரியக்கூடிய அந்த ஒரு உறவு யாருன்னு தெரிஞ்சுக்க அவளா இருக்குமா? சொல்லுங்க. சனி பகவானுடைய பார்வையானது கடகராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே நேரத்துல பாருங்க 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இப்ப இவங்களுடைய இளைய சகோதரர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு விஷயமாக இருக்கிற இவங்களோட சேர்ந்து இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியூர் போக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது. அது கூட 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை விஷயங்கள். அது கூட இவங்க கன்னிராசியை தான் பாக்குறாரு சனி வந்து கடகராசிக்கு 3ஆம் இடம். அப்படி இருக்கிறதுனால அவங்க வெளியூருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு
இளைய சகோதரருக்கு இருக்குது. ஓ, கடகராசி அன்பர்களுடைய இளைய சகோதரர்கள் இவங்களை விட்டு விலகி போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அது வந்து வேலை நிமித்தமாக தான் இருக்கும். சண்டை சச்சரவு அதன் மூலமாக பிரிவு அப்படின்றது கிடையாது அப்படின்றதே நமக்கு நற்செய்தி தான். இருந்தாலும் இந்த பிரிவுமே தற்காலிக பிரிவா இருக்கணும். ஏன்னா எப்பவுமே உறவுகள் அப்படின்றது ஒற்றுமையோடு இருந்தாதான் அது உறவா இருக்க முடியும். அப்படி இவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பெரிய பாதிப்புகள் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதேனும் வாழ்வியல் பரிகாரம் சொல்லுங்கம்மா. இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து தாய்மை குணம் அதிகமா இருக்கும். அப்ப இவங்க வந்து இவங்களுடைய அம்மா வயதுல இருக்கக்கூடியவங்க, மற்ற பெண்கள் அவங்க வந்து இல்லாத கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு அரிசி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5 கிலோவோ ஒரு வாரம் சாப்பிட்ற அளவுக்கு வேற அரிசி வாங்கி கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சிறப்பானதாக இந்த வக்கரச்சனி காலத்துல சனி கொடுத்துருவார். நிச்சயமா. அதாவது பசித்த வயிறுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விஷயத்த நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த வாழ்வியல் பரிகாரத்தை நீங்க பின்பற்றி கடகராசி அன்பர்களே உங்களுடைய இந்த சனி வக்கர பயிற்சியிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். சனி வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரிவையும் ஒரு விலகலையும் கொடுக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான வாழ்வியல் பரிகாரங்களையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. சங்கரேஸ்வரி அம்மா மருத்துவ ஜோதிடர் ரொம்ப அற்புதமா இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றிய விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.